மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மூத்த மகன் மு.க. முத்து காலமானார். அவருக்கு வயது 77. மு.க. முத்துவின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய முதல்வர் ஸ்டாலின். கருணாநிதி பத்மாவதி தாயாருக்கு மகனாக பிறந்த இவர் பிள்ளையோ பிள்ளை, சமையல்காரன், பூக்காரி, அணையா விளக்கு உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். மு.க. முத்துவின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் குடும்பத்தின் மூத்த பிள்ளை என்னுயிர் அண்ணன் மு.க. முத்து அவர்கள் மறைவுற்றார் என்ற செய்தி இன்று காலையில் என்னை இடியென தாக்கியது. தாய் தந்தையர்க்கு இணையாக என் மீது பாசம் காட்டிய அன்பு அண்ணனை இழந்து விட்டேன் என்ற துயரம் என்னை வதைக்கிறது. தந்தை முத்துவேலர் நினைவாக அண்ணனுக்கு மு.க. முத்து என்று பெயர் சூட்டினார் தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞரை போலவே இளமை காலம் முதல் நாடகங்களின் மூலமாக திராவிட இயக்கத்துக்கு தொண்டாற்ற தொடங்கியவர் அண்ணன் முத்து அவர்கள். நடிப்பிலும் வசன உச்சரிப்பிலும் உடல் மொழியிலும் தனக்கென தனிப்பாணியை வைத்திருந்தார். அத்தகைய ஆற்றல் ஆர்வம் காரணமாக திரைத்துறையில் 1970ஆம் ஆண்டில் நுழைந்தார். அறிமுகமான முதல் திரைப்படத்திலேயே இரட்டை வேடத்தில் நடித்தார். பிள்ளையோ பிள்ளை, பூக்காரி, சமையல்காரன், அணையா விளக்கு ஆகிய படங்களின் மூலமாக தமிழ்நாட்டு ரசிகர் மனதில் நிரந்தரமாக குடியேறினார் அண்ணன் மு.க. முத்து அவர்கள். பல நடிகர்களுக்கு வாய்க்காத சிறப்பு அவருக்கு இருந்தது. தனது சொந்த குரலில் பாடல்களை இனிமையாக பாடும் திறனை பெற்றிருந்தார். நல்ல மனதில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா என்ற பாடலும், சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க என்ற பாடலும் பலராலும் இன்றும் மறக்க முடியாத பாடல் ஆகும். என் மீது எப்போதும் பாசத்துடன் இருந்து எனது வளர்ச்சியை தன் வளர்ச்சியாக கருதி எப்போதும் என்னை ஊக்கப்படுத்தி வந்தவர் அவர். எப்போது அவரை பார்க்க சென்றாலும் பாசத்துடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதை வழக்கமாக வைத்திருந்தார். வயது மூப்பின் காரணமாக அவர் மறைவுற்றாலும் அன்பால் எங்கள் மனதிலும் கலையாலும் பாடல்களாலும் மக்கள் மனதிலும் என்றும் வாழ்வார் அண்ணன் மு.க. முத்து அவர்கள். என் ஆருயிர் அண்ணனுக்கு அன்பு உணர்வுடன் எனது அஞ்சலியை நான் செலுத்துகிறேன் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். மறைந்த மு.க. முத்துவின் உடல் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதி இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இறுதி ஊர்வலம் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும் என்றும் பிறகு சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.